வாஸ்து கிளாஸ்ல இதெல்லாம் பேசுவோம். டிசம்பர் மாசம் சங்கரன் கோயில்ல வாஸ்து கிளாஸ் நேரடியா இருக்கு. வாஸ்துவும் எண்கணிதமும் சொல்லி அதுல இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஏன் அது வேலை செய்யலைங்கிறதையும் பார்ப்போம். அடுத்து நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம். தண்டாயுதபாணி சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்க. குருஜி, எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தான் குருஜி. இப்போ ஒரு 3ஆம் பாவத்துல ஏதோ ஒரு பிளானட் இருக்கு. ஆனா 7க்கு 3 வந்து மனைவியோட தந்தை, 4க்கு 12 வந்து தாயோட மருத்துவம், 3 வந்து இளைய சகோதரி. இப்போ என்ன செயலை நம்ம வந்து ஒருத்தர் ஜாதகம் வந்து கேட்டா நம்ம எடுத்து சொல்றாங்க குருஜி? இப்ப சந்திரன் பேஸ் பண்ணி நம்ம சொல்றதா, இல்ல ஒரு ஜென்ரிக்க இப்ப நீங்க நம்ம? நானே முதல்ல சொன்ன உங்க பிறந்த கால ஜாதகத்துடன் கோச்சார சிந்தனை பயன்படுத்தி சொல்லவும் சரிங்க. போதும். ஆனா எல்லா சம்பவமும் நடக்குமா குருஜி, இல்ல அந்த ஆமா, பர்டிகுலர் சம்பவம் தான் ஆமா. நடக்குமா? நீங்க சொன்ன 3 பாவ சம்பவமே நடக்கும். ஆனா நம்ம எதுல கவனம் இருக்கோ அதை மட்டும் நம்ம மைண்ட்ல ஒட்டும். ஆனா அதுல எந்த அந்த 3ஆம் பாவத்துல எந்த பிளானட் இருக்கோ அதை சார்ந்துதான் அந்த சம்பவம் நடக்கும். ஆமா, கரெக்டுங்களா குருஜி? ஆமா. அந்த வீட்டுல கிரகம் வந்து எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கிரகம் ஒரு தான் அந்த கிரகம் சம்பவத்தை செயல்படும். ஒரு வீட்டில் நிக்கிற கிரகம் தான் முதன்மையானது. வீட்டு அதிபதி சரிங்க அப்புறம் குருஜி. தான். சரிங்க குருஜி. அப்ப சார் அந்த ஒரு வீட்டு வகுப்பு அதிபதிக்கு எந்த பலன் சார் இருக்காதுங்களா குருஜி? ஒரு வகுப்புல உட்காந்துருக்கோம், பாடம் நடத்திட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற பையன் பேப்பர் ஒர்ஸ்னா அதுவும் அந்த பாவத்துல இருக்கும். ஒரு பாவத்துல சரிங்க குருஜி. நிறைய சம்பவம் இருக்கும். ஆனா நமக்கு எது ஈடுபாடோ அதை மட்டும் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு போறோம். சரிங்க குருஜி. நல்லது. நல்ல நன்றி குருஜி. சொல்லுங்க சார். சார் நமஸ்காரம். நமஸ்காரம். சார், நான் உங்களோட அடிப்படை ஜோதிடம் அந்த புத்தகத்துல வந்து ஒரு குறிப்பு படிச்சேன். ராகு கேதுக்கள் தான் நின்ற வீட்டுக்கு 3, 11ஆம் பாவங்களை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி. அது கட்டுப்படுத்தும்னா எந்த மாதிரியான கட்டுப்பாடா இருக்கும், இல்ல அந்த பாவங்கள்ல இருக்க கிரகங்களையும் அது கட்டுப்படுத்துமா? நீங்க நம்ம நேரடி கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா கிளாஸுக்கு நுழையும் போதே செல்ல சைலண்டா போட்டு வந்துடுவீங்க. ஏன் அப்படின்னா சார் சவுண்ட் இருந்தா பிடிக்காது அப்படின்னு உங்களை நீங்களே கட்டுப்பாடு வச்சுக்கிடுவீங்க. இப்போ நம்ம ஜூம் கிளாஸ்ல 200 பேருக்கு மேல இருக்கிறோம். தேவையில்லாம எல்லாரும் ஆனந்த் பண்ணிட்டு காயின்னு கத்த முடியாது. இதெல்லாம் எங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். நாங்க அனுமதிக்காம உங்களுக்கு தலையிட மாட்டோம்னு அர்த்தம். கட்டுப்படுத்தும்னா உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சலுகை மிக குறைவுன்னு அர்த்தம். அதை தாண்டி உங்களால அங்க ஒன்றும் வேலை செய்ய முடியாதுன்னு அர்த்தம். அப்ப ராகுக்கு 3ல ராகுக்கு 11 கிரகம் இருக்குன்னா ராகு வந்து இவ்வளவுதான் ஒரு லிமிட்டை கொடுத்துறாரு. தாண்டி உங்களால ஒரு பிட்டு கூட அசைய முடியாது. சவுண்ட் இல்லை, உங்களுக்கு சவுண்ட் இல்லை, மீட்டை எடுத்து விட்டுருங்க. சார், அங்க கிரகம் இல்ல அப்படின்னா எப்படி சார் அந்த பாவகத்தை அங்க கட்டுப்படுத்தும்? கிரகம் இந்த பாவத்தை கண்ட்ரோல் பண்ணும். சார் ஒரு ஓகே சார். கடன் கொடுத்தா ஒரு வீட்டுக்கு வரான், வீட்டுல வீட்டை பூட்டி போட்டு போயிடுவான். ஓகே. ம், ஓகே நல்லது. சார், இன்னும் ஒரே ஒரு கேள்வி. சார், இப்போ வந்து எல்லா இப்போ ஜாதகத்துல இருக்க எல்லா கிரகங்களை விட மாந்தி அதிக பாகை பெற்றிருந்தா அது அதிக பாகை பெற்ற கிரகம்னு எடுத்துக்கலாமா? அதோட அப்ப எடுத்துக்கூடாது. அதுக்கு அடுத்து இருக்க கிரகத்தை தான் நம்ம வந்து வழிபாடு 9 செய்யணும். கிரகத்தை தான் நம்ம எடுத்துக்கிற போறோம். ஓகே சார். மாந்திய உபகிரகமா கருதுகிறோம். ஓகே சார். தேங்க்யூ சார். நல்லது. அடுத்து சார் வணக்கம் சார். வணக்கம் சார், கோச்சாரத்துல லக்னம் வந்து செயலை சொல்லுது, அதே மாதிரி ஜாமக்கோல்ல உதயம் செயலை சொல்லுது. ஸோ இது ரெண்டும் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுல பாதிதான் உதயம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். ஆமா, ரெண்டுமே எப்படி செயல்கள்ல வேறுபாடு ஒற்றுமை? ரெண்டும் ஒண்ணுதான் சார். நீங்க பயன்படுத்துற முறைதான் வேற வேற. இதுக்கு வந்து கவிப்பெல்லாம் சேர்ந்து வரப்போது, அதுல கவிப்பெல்லாம் வரப்போறது இல்லை. ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சுட்டி காட்டும். நீங்க ரெண்டுமே ஒரு ஆப்ல உட்காந்து செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரே மாதிரி தான் காட்ட போகுது. அந்த உதயம் வந்து என்ன செய்யணும்னா நீ செஞ்சே ஆகுங்கிற கட்டாயத்தை ஏற்படுத்துங்க. லக்கணத்துல நீ செய்ய போறேன்னு சொல்ல போகுது. உங்களுக்கு ஒரு கூடுதல் கால அவகாசம் கொடுத்து செய்யன்னு சொன்னா அது லக்னம். அவகாசம்னு இல்லை, உடனே செய்யணும், அது உதயம். புரிஞ்சுதா என்ன? உதாரணமா எனக்கு ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு 10 நாள் எழுதி முடியுன்னு கட்டாயப்படுத்திட்டு அது உதயம். இந்த வருஷத்துல ஒரு புத்தகத்தை எழுதிருங்க பார்க்கலாம் அப்படின்னா அது லக்னம். அந்த தூர அளவு வேற வேற. உங்களுக்கு கொடுக்குற நெருக்கடி வேற. ரெண்டுமே ஒரே செயல்தான் சொல்ல போகுது. குருஜி வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வெங்கடாஜலம் நன்னிலத்துல இருந்து பேசுறேன் குருஜி. சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
ஐயா இப்போ இது ஒரு சின்ன கொஸ்டின், எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் உங்கள்கிட்ட நடக்குது. காலப்பகை திடீர்னு ஒரு கடந்த 4ஆம் தேதி வீட்டுல இருந்த எனக்கு கை கால் போறது மட்டும் கையும் காலும் மறந்து போச்சு. அப்புறம் ஒண்ணு ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன், ஓரளவுக்கு ஸ்டேபிள் கண்டிஷன் நல்லா இருக்கு. சரி. இது இந்த காலப்பகையோட விளைவா ஆமா அல்ல செவ்வாய் தசை ராகுபுத்தி ஏற்படுத்தக்கூடியது? ஆமா நீங்க சார், நீங்க உடம்புல கவனம் செலுத்தினா உங்க உடம்புல நோயை கொடுக்கும். வீட்டுல கவனிச்சா வீட்டு வேலையில விரிசலை கொடுக்கும். நீங்க எதுல கவனமா இருக்கிறீங்களோ அதுல உங்களுக்கு பகைத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கும், முடங்கி வைக்க வச்சுள்ளும். ஆமா. நீங்க அந்த சமயத்துல பிள்ளை கல்யாணம் பண்ண நினைச்சிட்டு மாப்பிள்ளையில வராம கல்யாணம் தட்டி போயிட்டு இருக்கும். உங்களோட ஆர்வத்தை அது தடை செய்கிறது. அந்த ஆர்வத்தை யாரையுமே குற்றம் பண்ணன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தடை செய்யுங்க. இப்போ உதாரணம் நீங்க அதுக்கு கைகால் சரியா வரலைங்கிறதுக்கா யாரையுமே நீ குற்றம் சொல்லவே முடியாது. அதான் காலப்பையுடைய ஜட்ஜ்மெண்ட். ஒரு செயல் தடைக்கோ ஒரு குற்றத்துக்கோ யாரையுமே குற்றம் சொல்ல முடியலன்னா அது காலப்பகை. ஐயா எங்க வயசு உங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டாங்க. நல்லதுமா, வணக்கம்மா. ஐயா அப்புறம் ஒரு சின்ன உங்கள்கிட்ட ஒரு பரிசனு, சிவகாசி ஜாம்பவான் சுவாமியை நன்னிலத்துல ஒரு மாநாடு ஒண்ணு போடுறாங்க. 22/12/24 அன்னைக்கு ஸ்ரீவாக்கியம் கோயில்ல யாகம் வளர்த்து இங்க கல்யாண மண்டபம் புக் பண்ணி 2 நாள் மாநாடு போடுறாங்க. நான் அவங்ககிட்ட பதிவு அருள்வேல் சார் பஞ்சாயத்து இருக்காங்க, அவங்க மூலமா நான் மூவ் பண்ணேன். எனக்கு அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. வித் யுவர் பர்மிஷன் நான் போய் அட்டன் பண்றது உங்க பர்மிஷன் வேணும். எனக்கு நீங்க இருங்க ஜோதிடத்துக்காக நீங்க எங்க போய் மீட்டிங்ல கத்துக்கிட்டாலும் படிக்க போனதுக்கு எந்த வருத்தமும் இல்லை. உங்களோட நாலேஜ் பெரிய லெவலில் டெவலப் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு எல்லா விதமான முயற்சியும் உண்டு, எல்லா விதமான பலனுக்கும் அனுகிரகம் உண்டு. யாருடைய ஜோதிட ஆய்வுக்கும் சரி ஆர்வத்துக்கும் சரி நான் குறுக்க நிற்க மாட்டேன். முடிஞ்சா நான் உதவி செய்யறேன். தாராளமா நீங்க போகலாம். போய் உங்களுடைய புகழை எட்டுத்துக்கும் பாருங்க. உங்க அறிவு இன்னொன்னு ஒரு பேத்துக்கு போகணுங்கிறது, உங்க அறிவு எல்லா பக்கமும் போகணுங்கிறதுக்கு மட்டும் ஒரு வேலை. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை எதுக்கு திரும்ப திரும்ப நடத்திட்டு இருக்கிறோம்னா, எனக்கு மட்டும் நான் ஜோதிடம் பார்க்கும்போது என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள், அதுக்கு நான் சொன்ன பதில்கள் நடைமுறை உண்மையில கலந்து சேகரிச்சுக்கிட்டே வரேன். அதை யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லும்போது அவங்க ஒரு நல்ல பயனாளராக இருக்குமே தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். உங்களுடைய வெற்றி தான் உங்கள் பேக்கெண்டில் நான் நிற்கிறது எனக்கும் சேரும். ஸோ உங்களுக்கு யாராவது பேச கூப்பிட்றாங்க, இல்லை ஒரு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, தைரியமாக போங்க. என்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. படிக்க போகணும், போய் படிங்க. எல்லா விதமான நற்செயலுக்கும் நீங்கள் தாராளமாக போகலாம். அந்த இடத்துல ஜிகே உங்களுக்கு மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணுவார், கூட உதவி செய்வார். ஒருவேளை நீங்க போன் குருவோட ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம், தப்பே இல்லை. போற இடத்துல உங்களுடைய பேரை கூடுதலாக காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க. அடுத்தவங்க நேரம் பொற்காலமானது அது தேவையில்லாம காயப்படாம பாருங்க. முதல்ல பிற்பர போங்க. அடுத்தாள் ஐயா வணக்கம் ஐயா. ஐயா தெரிஞ்சுட்டு போதும். நல்லது, அடுத்து சொல்லுங்கம்மா. ஐயா இப்போ குருவும் சனியும் நேருக்கு நேரு பார்த்தா ஒரே டிகிரில இருந்தா பிரம்மஹத்தி தோஷம்ன்றாங்க. அது திருமண தடைய கொடுக்குங்களா இல்ல வாழ்க்கை பூரா அந்த தடை இருந்துட்டே இருக்குமா? அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க எப்பெல்லாம் சந்தோஷம் நினைக்க போறீங்களோ அங்க ஒரு கசப்பும் சேர்ந்து இலையோடிக்கிட்டே இருக்குங்க. அதான் அந்த பிரம்மஹத்தியோட வேலை. திருமணம் ஒரு சந்தோஷமான நிகழ்வு, ஆனா அதுல ஏதேனும் ஒரு குறையோட இருக்கும். ஒரு தட்டில் நிறைய உணவு பழக்கத்தை வச்சு ஒரு சாப்பிட முடியாம உப்பு அதிகமா போற மாதிரி. குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறக்கும்போது இங்கே பெற்றிருக்கலாமோ, அந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாமோ, இப்படின்னு ஏதேனும் ஒரு குறையும் அந்த நிறையோடு சேர்ந்து பயணிக்கிறது தான் பிரம்மகத்தி. இதை போக்குறதுக்கு மறுபடியும் இன்னொரு முறை சொல்லுவோம். திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஊர்ல கூடிய பெரிய மகாலிங்கீஸ்வரர் அப்படிங்கிற அந்த கோவில்ல சனிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி பூசம் அல்லது ரோஹிணி அஸ்தம் திருவோணம், இந்த 6 நட்சத்திரங்கள் ஏதோ ஒரு நட்சத்திரத்துல. மறுபடியும் சொல்றேன், ரோகிணி அஸ்தம் திருவோணம் பூசம் உத்திரட்டாதி அனுசம், இந்த 6 நட்சத்திரங்கள் வரக்கூடிய சனிக்கிழமையோ திங்கக்கிழமையோ நிறைய தயிர்ச்சல் அன்னதானம் பண்ணும்போது உங்களுடைய அந்த பிரம்மகத்தையும் புனர்பூங்கிற தோஷமும் வெளியேறும். ஸோ நிறைய தான தர்மங்களை நீங்க நீங்க கொடுக்கக்கூடிய தானத்துல குறை இருக்கு அப்படின்னா பிரம்மகத்தி வருங்க. நிறைய தான தர்மம் பண்ணும்போது அந்த சம்பவம் நம்மளை கடந்து போறதை நம்ம பார்க்க முடியும், நம்மளை பெருசா பாதிக்காதுன்னு அர்த்தம்.
அடுத்து இப்போ அதே குருவும் சனி நேருக்கு நேர் பார்த்தா பணம் காசுக்கு அளவில்லாம இருக்கும் அந்த தசா அளவு புத்தி இல்லாம காலங்கள்ல. இருக்குல்ல, அளவு இல்லாம இருக்குல்ல கதை. அப்பெல்லாம் யாருக்கெல்லாம் அளவு இல்லாமலாம் இல்லை. ஆனா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், அது உண்மை. ஓகே, நன்றிங்க. அதாவது நன்றி. உங்களுக்கு கெரியர் லெவல்ல அது எந்த தொந்தரவும் பண்ணாது. ஆனா உறவுகள் ரீதியான கசப்பை கொடுக்காம அது போகாது. அதான் பிரம்மகத்தி. சரிங்க, நல்லது, நன்றிங்க. நல்லதுமா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ரவிக்குமார் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம்மா. ஜாமக்கோல்ல ஒரு டவுட்டுங்கய்யா. எல்லா ரூல்ஸும் படிச்சிட்டோம்னு சொல்லிட்டு போய் பாக்குறோம். ம். காலத்துல ஒரு பரிவர்த்தனை வந்துடுது. நம்ம எஸ் சொல்லவா நோ சொல்லவான்னு கன்ஃபியூஸ் ஆயிடுதுங்கய்யா. இங்க இப்ப பாருங்க, பர்டிகுலரா ஒரு பரிவர்த்தனை பேசிக் தெரிஞ்சுக்கிடுவோம். அவங்க ஏற்கனவே ஒரு தெளிவான முடிவோட தான் நம்மளோட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்கிறது அந்த பரிவர்த்தனை சொல்லுது. விதி நம்பர் 1. சரிங்க விதி நம்பர் 2, பரிவர்த்தனையில முதல்ல ஒரு வேலை செய்வாங்க, அது கசப்பாயி 2வது பரிவர்த்தனை வரக்கூடிய வேலையைத்தான் செய்ய போறாங்க. அப்போ ஒரு பரிவர்த்தனை பிரசன்ட் ரெண்டையுமே சொல்லிடும். உதாரணமா குருச்செவ்வாய் பரிவர்த்தனை அப்படின்னா முதல்ல டீச்சரா போவீங்க, டீச்சர்ல போர் அடிக்கும், அப்புறம் நீங்க ஒரு ஒரு டிஃபென்ஸுக்கு நீங்க போவீங்கன்னு தெளிவா சொல்லிடலாம். ஸோ ரெண்டையுமே சொல்லுவேன். 2 பரிவர்த்தனை வரக்கூடிய கிரகத்தை தான் அவர் ஃபைனலா முடிப்பார். இப்ப 1-6 பரிவர்த்தனை வருது வச்சுக்கோங்களையா. ம். பணி மாற்றம் செய்யலாமான்னு கேக்குறாங்க. நம்ம எஸ் தாராளமா. சொல்லலாம். அவர் சும்மா இருக்க மாட்டார். ஈகோனால வேலையை விட்டு வெளியே தான் போவார். அதெல்லாம் மாறாமலாம் இருக்க மாட்டார். சொன்னதை கேட்க மாட்டாரு வேண்டாம்னாலும். உறுதியை கேட்க மாட்டார். பரிவர்த்தனை இருக்க கிரகங்கள் கேட்கறதுக்கு வரல, நான் செஞ்சது சரின்னு சொல்லிட்டு போறது தான் வருது. சரிங்க எப்பவுமே பரிவர்த்தனையா இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்க ஜாதத்துல 2 பரிவர்த்தனை கேட்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அப்புறம் லவ் மேரேஜ் பண்ணிட்டு சார், வெளிநாடு போயிட்டேன் சார்னு அந்த இன்ஃபர்மேஷனை பதிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். சரிங்கய்யா. நல்லது. ம். இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அஷ்டமங்கலம் பிரச்சனம் படிச்சவங்களுக்கு தீட்சை கொடுக்கறதா அன்னைக்கு சொன்னாங்க. நான் லாஸ்ட் அட்டன் பண்ணல. அது எப்பங்க இதெல்லாம் சந்தேகங்கள் கேட்கலாமா? இருந்தாலும் இல்ல பரவாயில்ல, முறையான இன்ஃபர்மேஷன் வரும். குரூப்ல நன்றி. நல்லதுமா. குருஜி வாழ்க வளமுடன் குருஜி. வணக்கம், சொல்லுங்க. குருஜி, முகூர்த்த லக்னம் குறிக்கும் போது அந்த லக்னாதிபதி நீச்சமா இருக்கணுமா குருஜி? இப்ப கார்த்திகை மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா விருச்சிக லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் நீச்சம். ஆனா லக்னத்தை சூரியன் இருக்கு, குரு பாக்குது. முதல்ல ஒன்னொன்னா போயிடுவோம். முதல்ல லக்னாதிபதி நீசம் அப்படின்னாலே முகூர்த்த லக்கணத்துடைய பலம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். அந்த யார் அந்த லக்கணத்தை அந்த சம்பவத்துக்கு மூல காரணமா இருக்கிற அவர் பலகீனமா இருக்காருன்னு அர்த்தம். உதாரணமா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றீங்க, விருச்சிக லக்கணம் குறிச்சு கொடுக்குறீங்கன்னா அந்த கல்யாணத்தை நடத்தி தரக்கூடிய தந்தையார் அல்ல தாயார் பலகீனமா இருந்து கட்டி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அந்த லக்கணத்துல சூரியன் இருக்கும் போதே அது முகூர்த்தம் பலமடைஞ்சிருது. அதுல எந்த டவுட்டும் இல்லை. எந்த முகூர்த்தத்திலையும் லக்கணத்துல சூரியன் தான் தாராளமா குறிச்சு கொடுங்க, தவறு வராது. லக்னாதிபதி பலம்ங்கிறது அந்த சம்பவத்தை ரொம்ப காயத்தோட கசப்போட நீங்க நடத்தி தரீங்கன்னு சொல்ல வருது. புரியுதானே? அந்த சம்பவம் நடந்ததுக்கு நீங்க கொஞ்சம் பாதிப்போட இருப்பீங்கன்னு சொல்லுது. சம்பவத்தை அது எந்த விதத்திலையும் தடை செய்யாது. வந்து கேட்கறேன், எதுக்கு இவ்வளவு பெரிய கடன் வச்சு கல்யாணம் பண்றேன்னு கேட்பான். அவர் செஞ்ச அந்த சிறப்பான செயலை புகழ்வதற்கு பதிலாக ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேள்வி அந்த நீச இலக்கணத்தினால இருக்கும். அந்த அன்னைக்கு கோச்சாரத்துல செவ்வாய்க்கு வீடுக்கு சந்திரன் உச்சமா இருந்துச்சுன்னா பலன் மாறுமா? ஒரே விதிதான் சார். லக்னாதிபதி நீசம், நான் நீச பங்கம் ராஜயோகம் அதெல்லாம் அப்புறம் மெல்ல போவோம். ஒரு விதி நீசம் அப்படின்னா அந்த கட்டி கொடுத்துட்டோங்கிற சந்தோஷத்துல ஒரு குறை இருக்கு அவருக்கு, அவ்வளவுதான். அதை கஷ்டப்பட்டு தள்ளுறாரு. அதே லக்னாதிபதி உச்சமா இருந்தா ஓட்ட தள்ளி விட்டுறாருன்னு அர்த்தம். அந்த கஷ்டப்பட்டு நடத்துறாரு, தன்னுடைய தகுதிக்கு மீறி நடத்துறாருங்கிற வார்த்தையை சொன்னீங்கன்னா போதும். ரைட், ஓகே ஓகே. இதுக்கு ஜாமக்கல் ஒரே ஒரு சந்தேகம் குருஜி. ஒருத்தர் அரசு வேலை தேர்வு எழுத பாஸ் ஆகுமான்னு கேக்குறாங்க. இது ரிஷப உதயம், முதியாதிபதி சுக்கிரன் 8ல, கவிப்பு 5, கன்னி இல்ல, கவிப்புல சந்திரன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்காங்க. உதயத்தை நோக்கி உதயத்துல 5 கூடையவரோ 10 கூடையவரோ இல்லாம அரசு உத்தியோகம் கிடையாது. நீங்க கவிப்பு 5, 10ல வந்துட்டாலே அவருக்கு அரசு உத்தியோகம் கிடையாது. மறுபடியும் ரீ எக்ஸாம் இல்ல சொல்லுங்க. சரி, நல்லது, நன்றி. சொல்லுங்க. வணக்கம் குருஜி, நான் பத்மாவதி பேசுறேன் குருஜி. சொல்லுங்க. எனக்கு ஒரு பேசிக் தான் சந்தேகம். இப்ப குரு ஒரு கடக லக்ன ஜாதகம், அதுல குரு மீனத்துல இருக்காரு. இப்ப கோச்சாரம் குரு வக்கரம் ரிஷபத்துல போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம பலன் குரு தசை அவருக்கு நடக்கிறதுனா பலனை எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்?
கோச்சாரத்துல இருந்தா தசையில இருந்தா 9ல குரு இருந்து நடத்துதுன்னு சொல்லணுமா, 9ல குரு 11ஆம் அப்படி எப்படி சொல்றது எனக்கு இந்த அதே தெரியும். கோச்சாரத்தை டெலீட் பண்ணிருங்க, மைண்ட்ல தூக்கிடுங்க. சரி சரி. கடகலக்கணம் 6 கூடிய குருவும் 9 கூடிய ஆதிபத்தியம் பெற்ற குரு தசை நடத்துறார். அப்ப அவரு தன்னுடைய பேர் புகழுக்கு பதவிக்கு களங்கத்தை ஏற்படுத்த போகிறது. உடல் நலத்தில் கோளாறு ஏற்படுத்த போகுது. உடல் நலத்தில் எங்க கோளாறு ஏற்படுத்த போகிறது? ரிஷபத்தில் 9 தொண்டை, இடத்தில் 9 கழுத்து, கடத்தில் 9 இருதயம். அந்த எந்த பார்ட்டுன்னு கோச்சாரம் சொல்லுது. புரிஞ்சுதானே? சரிங்க சரிங்க. இன்னும் ஒண்ணு, இந்த ராகு வந்து 23 டிகிரிக்குள்ளேயே பலனை கொடுத்துரும்னு சொன்னீங்க இல்லையா? 23 டிகிரிக்குள்ள கொடுக்காது. 23 டிகிரி வரும்போதே தன் சீர ஆரம்பிச்சிடும். வரும்போதே அந்த தன்னுடைய தாக்கத்தை அடுத்த கிரகத்துக்கு கொடுத்துரும். அடுத்த கிரகத்துக்கு அதாவது ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்குள்ள 23 டிகிரி இடைவெளிக்குள்ள. ஆமா. ஓகே, நன்றி குருஜி. நல்லதுமா. அடுத்து வணக்கம் குருஜி. வணக்கம் சார். திருமணம் நிகழ்வு நடக்கும்போது சகுனத்தொடை வருது, திருமணம் செய்யலாமா குருஜி? தாராளமா செய்யலாம். திருமணத்துடைய அளவு சொல்லுங்க முதல்ல. நீங்க அந்த மாதிரி சகுனத்தடை வருதுன்னா திருமணத்துக்கு எத்தனை நாளைக்கு முன்னால வருதுன்னு பாருங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஒரு 30 நாளைக்கு முன்னால வந்ததுன்னா அந்த திருமணத்தை இன்னொரு ரீசெக்அப் பண்ணிக்கிறது நல்லது. 30 நாள் கடந்துருச்சு, அதாவது ஒரு சுத்துங்கிறது 27 நாள் தான், 27 நட்சத்திரம். அதுக்குள்ள வந்ததுன்னா எங்கேயா தப்பு நடக்குதா, தப்பு இருக்கான்னு ரீசெக்அப் பண்ணிட்டு பண்ணிடுங்க, தப்பு இல்லை. சரி குருஜி. இன்னொரு ரெண்டே விஷயம் திரும்ப சொல்லிடுவோம். சகுனம் நிமித்தம், மறுபடியும் சொல்றது. இந்த சகுனத்தடைங்கிறது சகுனத்தை நம்ம பார்க்குறோம், நம்முடைய மனநிலையைத்தான் பிரதிபலிக்குதுங்க. உதாரணமா யார் வர்றா, யார் போறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கறது சகுனத்தோட வேலை. அது நம்மளுடைய ஆசாபாசம், நம்மளுடைய அறிவு அங்க உட்கார்ந்துருக்கு. நிமித்தங்கிறது தானா கிடைக்கிறது. அந்த நிமித்தம் கொடுத்துச்சுன்னா கூடுதல் கவனமா எடுத்து பார்க்கணும்னு அர்த்தம். உதாரணம், எனக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்த ஒரு நபர் பத்திரிக்கையை கொடுத்துட்டு சும்மா போகாம பக்கத்துல இருக்கிற எண்ணெய் எடுத்து, என்ன தைலம்மான்னு கேட்டாரு. ஆமான்னு எடுத்து கைகாலம் தேய்ச்சாரு. தேய்ச்சு அந்த தைலம் அந்த கொட்டி அவர் பத்திரிகையில பூரா கொட்டிடுச்சு. அவர் வந்தவர் பத்திரிக்கை கொடுத்துட்டு பேசாம போயிருக்கலாம். ஆனா பக்கத்துல இருக்க தைலம் என்னன்னு கேட்டு அது கையில தேய்ச்சி அது மூட முடியாம தெரியாம ஊத்திட்டாரு. அவர் 50 பத்திரிக்கை கெட்டு போச்சு. இப்போ நான் அவர் சொல்ற திருமணத்தை நீங்க ரீசெக்அப் பண்ணுங்க. இது நிமித்தம்னு பேர், இது சகுனம் இல்லை. இவர் எங்கேயும் வெளியே போய் பார்க்கல, நின்ற இடத்துல தானே நடக்குது. நின்ற இடத்துல தானே நடக்குது. இது நிமித்தம். இதுக்கு வலி அதிகம். போய் பாருங்க, என்னென்னு ஒரு ரீசெக்அப் பண்ணுங்க, திருமணத்தை செக்அப் பண்ணுங்க. அப்புறம் அவர் மறுபடியும் விசாரிக்கிறாரு. அந்த திருமணத்துல அவருக்கு மாப்பிள்ளையா வரப்போறவர் சொன்ன படிப்போ சொன்ன சம்பளமோ அது இல்லை. அவங்க MBA படிச்சிருக்காரு, மாதம் 50,000 சம்பாதிக்கிறான்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையில ஒரு 10th தான் படிச்சிருக்காரு. ஒரு கம்பெனியில் வேலை செய்யறாரு, 5,000 தான் சம்பளம். அவர் கோட் சூட் சபாரிலாம் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி அது ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லும். சகுனத்தை விட நிமித்தத்துக்கு மதிப்பு ரொம்ப அதிகம், மறந்துடக்கூடாது. அடுத்து சார் இன்னொரு கொஸ்டின் குருஜி. அடுத்தாள் அதே போல பாதகாதி புத்தியிலையோ அடுத்தாலும் வரட்டும், டைம் இருக்கு. அடுத்து ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுவோம். சொல்லுங்க, அடுத்தாள் வாங்க. சரி, அதுக்கு அடுத்தாள். ஹலோ, வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நான் பல்லாவரத்துல இருந்து சூர்யா வேதாத்துல பேசுறேன் குருஜி. நல்லது, சொல்லுங்க. இப்போ ஒரு ஃபேமிலியில 5 பேர், அப்பா அம்மா 3 குழந்தைங்க இருக்காங்க. 3 பேர் ஆண் குழந்தைங்க. எல்லாருக்குமே 10 நாளா ரொம்ப உடம்பு சரியில்லை, சீரியஸா இருக்காங்கன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க ஆளுக்கு ஒரு தசா புத்தி தானே நடக்குது, ஏன் எங்களுக்கு இப்படி ஹெல்த் ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேக்குறாங்க குருஜி. என்ன சொல்றது? இங்க ஒரு குடும்பத்தை நோக்கி கர்மங்கள், அதாவது கர்ம அமைப்பு வேலை செய்யுது அப்படின்னா மொத்த குடும்பமே இங்க பாதிக்கப்படுங்க. மொத்த குடும்பமே இருக்கும். அங்க தனித்தனியா ஜாதகம் தசாபத்தியா இருந்தா கூட அவங்களோட ஜாதக தசாபத்தி என்ன சொல்ல வரணும், அந்த வலியோட அளவை மாறி மாறி சொல்லும். ஒருத்தர் 80% வலிக்குதுன்னு சொல்லுவார், ஒருத்தர் 10% தான் வலிக்குதுன்னு சொல்லுவார். அந்த அளவு தான் மாறும். எப்பவுமே நம்ம கர்மாவுக்கு பயப்படுறோம்னா எல்லாத்தையும் மீறி அதிக வலியை கொடுக்குறது. நீங்க என்ன தூரத்துல இருந்தாலும் எதிர்த்து இருந்தாலும் கர்மாவோட அளவுன்னா அது பாதிக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன செய்யலாம், மொத்தமா அந்த குடும்பத்துடைய மொத்த பேரையும் ஒட்டுக்க எழுதி, இந்த குடும்பத்துக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நீங்க ஒரு கோச்சார லக்னங்களை வைத்து கோச்சாரம் வைத்து ஒரு பிரச்சனை பார்க்கலாம். அது தெளிவா, அது பர்ஃபெக்டா இதுதான் பிரச்சனைன்னு சொல்லும்.
தெளிவா எல்லாமே 3 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க குருஜி. அந்த குழந்தைங்க பாவம் 3 சின்ன நீங்க குழந்தைங்க, ஆண் சொல்றத குழந்தைங்க. நீங்க சொல்றத நானும் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி வரும்போது நான் சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஒரு சிக்கன் குனியா வந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா மொத்த குடும்பமே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் மூட்டு வலி. ஆஹ் அப்ப அந்த குடும்பத்துடைய பேரை எழுதி ஒரு பிரச்சனைன்னு பார்க்கும்போது லக்கணத்துல செவ்வாய் வந்திருந்தது. அது ஒரு செவ்வாயோட நட்சத்திரத்திலேயே செவ்வாய் இருந்தார். முருகனுடைய கோயிலேயே ஒரு 2 நாள் இருந்து டெய்லி காலைல மத்தியானம் தீபம் போட்டு வாங்கினேன். ஆஹ் அவரு முதல்ல சொல்லும்போது பெருசா அதை எடுத்துக்கல. ஆனா 2, 3 நாள் கழிச்சு அவரே ஃபோன் பண்ணி ஒருத்தர் ரிலீஃப் ஆகிட்டே வர்றாங்கன்னாரு. உம் அதனால இந்த கர்மங்கள் ஒட்டுக்க வேலை செய்யும்போது ஒட்டுக்கத்தான் அமுத்தும். அப்ப நம்ம இந்த மாதிரி அந்த நேரத்துல ஒரு கோச்சார் லக்னம் என்ன சொல்றதுன்னு பார்த்துக்க வழிபாடு சொன்னா பக்காவா கேட்கும். அதுல எந்த டவுட்டுமே பட வேண்டாம். ரொம்ப அடுத்து நன்றி குருஜி, நன்றி குருஜி. நல்லதுமா. அடுத்து ஐயா வணக்கம் ஐயா, சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா, வாசு பேசுறேன் ஐயா. சொல்லுங்க சார். வாசு ஐயா சொல்லுங்க. ஐயா இப்ப இந்த தசாபுத்தியில வந்து சூரியனுக்கு வந்து பாவமே கிடைக்கல அப்படின்னா அதோட தசாபுத்தி வரும்போது எப்படி ஐயா வேலை செய்யும் ஆக்சுவலா? ராசி கட்டத்துல சூரியன் இருக்கு, ஆனா சரி. பாவகத்துல அதுக்கு பாவம் விழல ஐயா சூரியனுக்கு. சிம்மத்தோட தன்மை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சிம்மத்துல கிரகமும் இல்லையா? சிம்மத்துல கிரகமும் இல்லை ஐயா. அப்ப விட்டுருங்க. அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. சூரியன் வந்து அந்த பாவம் கடகத்திலேயோ இல்ல கண்ணில இருக்குன்னா அதை சொல்லுங்க போதுமே. அதான் இல்ல மீனத்துல இருக்கு ஐயா, லக்னத்துல இருக்கு ஐயா ஆக்சுவலா. இல்லைங்க, அந்த சிம்மத்துல பாவம் விழுகல. சிம்மத்துல எந்த விழுகல. இல்ல விட்டுருங்க. அந்த சிம்மத்தை ஏன் யோசிக்கிறீங்க? சரி இல்ல, அதான் அந்த சமயத்துல பலன் எப்படி சொல்லலாம் அதுன்னு கேக்குறேன் ஐயா. நின்ற வீட்டு பலன்னு சொல்ல போறோம், அவ்வளவுதானே. சரிங்க, அப்ப ராசி கட்டத்துல சூரியன் என்ற வீட்டு பலனை மட்டும் சொன்னா போதும். ஆமா, ராசி கட்டத்துக்கு சூரியனுக்குள்ள இருந்தா சொல்ல போறோம். சரிங்க சரிங்க ஐயா, ஓகே. நீங்க அந்த சார்ட்டை மறுபடியும் சொல்லுங்க. என்ன சார்ட் சொல்லுங்க. ஐயா உதாரணம் மீன லக்னம், லக்னத்துல சூரியன் புதன் ஐயா. சரி. ஆனா பாவகத்துல வந்து சந்திரன் தான் வருது 6ஆம் பாவமா. இருங்க, மீன லக்னம்னு சொல்றீங்க. சூரியன் புதன் எங்க இருக்கு? லக்னத்திலே இருக்கு ஐயா. சரி, சிம்மத்துல 5ஆம் பாவம் எங்க விழுந்திருக்கு? 5ஆம் பாவம் 4லயே ஸ்டார்ட் ஆகுது ஐயா ஆக்சுவலா. புதன் வீட்லயே சரி ஸ்டார்ட் ஆகுது. சரி. இப்ப சிம்மத்துல கிரகமே இல்லையா? கிரகமே இல்ல ஐயா. சரி, 5ஆம் பாவம் 4ஆம் பாவம் மிதுனத்துல ஆரம்பிக்குது. 5ஆம் பாவம் எங்க ஆரம்பிக்குது? 5ஆம் பாவமும் மிதுனத்திலேயே ஆரம்பிக்குது ஐயா. சரி, இப்ப 6ஆம் பாவம் 6ஆம் பாவம் கடகத்துல இருந்து ஆரம்பிக்குது ஐயா. எங்க முடியுது? கடகத்திலே முடிஞ்சது ஐயா, கடகத்திலே முடிஞ்சது ஐயா. அப்ப 7ஆம் பாவம் சிம்மம் 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 சிம்மத்துல முடியுது ஐயா. சரி, இப்ப 6ஆம் பாவம் சிம்மத்துல ஆரம்பிச்சு சிம்மத்துல எந்த கிரகமும் இல்லைல்ல. அப்ப 6ஆம் பாவத்தை வேலை கடகமே தான் செய்ய போகுது. சிம்மத்தோட குணமும் சேர்ந்திருக்கும், அவ்வளவுதான். சரிங்க சரிங்க, அப்ப குணம் மட்டும் சேர்ந்திருக்குன்னு எடுத்துக்கலாம் ஆமா, ஆக்சுவலா. அதாவது அந்த அம்மாவுக்கு கோபக்கார அம்மான்னு பேரை வச்சுக்கோங்க. சரிங்க சரிங்க ஐயா, ஓகே ஓகே ஐயா, நன்றி ஐயா. நல்லது. வணக்கம் குருஜி. வணக்கம் சார், சொல்லுங்க. நல்லா ரவிச்சந்திரன் பேசுறேன் சார். சார் பாசகன் வேதகன் போதகன்லாம் பார்க்கணும் சார். சார், ஜோதிடத்துல எல்லாம் பார்க்கலான்னா ஒரு பெரிய 5 கண் நோட்டை போட்டு அத்தனை எழுதி வச்சுக்கலாம். ஆனால் ஜாதகம் கொடுத்துருன்னு சார், ஜாதகம் கொடுத்து 5 நாள் ஆச்சு, சீக்கிரம் கொடுங்க சார்னு கேட்பாரு. இன்சிடென்ட்டாக நம்ம மண்டக்குள்ள இதெல்லாம் சொன்னால் போதும்னு ஒரு ஃபார்மேட் வச்சு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். காரகன் பாசகன் போதகன் வேதன் வேலை செய்யுமானா கண்டிப்பாக வேலை செய்யும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. பார்க்கணுமா சார்? பார்க்கணும். நான் என்ன சொன்னேன், பார்க்கணுமானா பார்க்கணும்னு சொல்லிட்டேன் கேள்விக்கு. அப்போ அதில் வர்ற வார்த்தை வேதகன்னா கண்டிப்பாக துன்பம் பண்ண போறார். இவர் கேட்டதுக்கு அவர் ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம இருங்க பதில் சொல்லிடுவோம், அப்புறம் உங்க கேள்விக்கு போயிடுவோம். சார், ஒரு கணவன் ஒரு தம்பதிக்கு ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் பொருத்தம் பார்த்துடுறோம். அந்த பொண்ணுடைய வேதக நட்சத்திரத்துல இல்லை வேத நட்சத்திரத்துல மாமியார் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். அந்த வீட்டில் அந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது. அந்த மாமியார் சண்டை கிளப்பிக்கிட்டே இருக்கும், பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாமியார் வேதகன் வேலையை, அந்த குடும்பத்துல அந்த பொண்ணை பிரிச்சு கூட்டி போற வேலையை, வெளியேற்றுற வேலையை செய்து கொண்டே இருக்கும். அதனால இது மொத்த ஜாதகத்துக்கு பார்க்கும்போது நல்லா பயன்படுத்திக்கலாம். அதனால காரகன் பாசகன் வேதகன் போதன் இருக்கான்னு இருக்கு. எங்க அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுங்கிறது தான் பாடம். சரி, அடுத்த கேள்வி. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. வணக்கம், ராஜபாளையத்திலிருந்து முத்தாயம் பேசு. சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா. ஜாமக்கோல்ல கேள்வி வந்து, என் கணவரை வேலை நிமித்தமாக பிரிஞ்சிருக்கும் போது நான் சௌரியமா இருப்பேனான்னு கேள்வி. உதயத்துல சந்திரன் இருக்கு,
உதயத்திலே சந்திரன் இருக்கு, கடகத்துல ஆட்சியா இருக்கு. அதே சமயத்துல அங்கேயே செவ்வாயும் இருக்கு, அங்க நீசமாகறாரு. அப்ப அந்த கேள்விக்கு அவங்க சௌரியமா இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். உண்மையா சௌரியமா இருப்பாங்க. அந்த வீட்டுக்காரர் இல்லாத வரைக்கும் கூடுதல் சௌரியமா இருப்பாங்கன்னு சொல்லுது நீச செவ்வாய். இருப்பாங்க. ஆனா அவர் கணவர் சிரமப்படுவார்னு எடுத்துக்கலாம். ஆமா, படுவார்ல. செவ்வாய் நீசமா இருக்கிறதுனால கேள்வி மட்டும்தான் நம்ம சொல்ல போறோம். சௌரியமா இருப்போமா, இருப்பாய். ஆனா பாதுகாப்பு குறைவாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் நீசமா இருக்கு. நீசமா இருக்கு. பொதுவாகவே வீட்டுக்காரர்ல சௌரியமா தான் இருப்பாங்க. அது நமக்கும் தெரியும். அப்பா தொலைஞ்சது வீடுன்னு விட்டுருவாங்க. அதுல அவர் வெளியில போறாங்க, ரொம்ப கும்பிடு போட்டு சூடஞ்சாம்பலாம் காமிச்சு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்ட் ஆப்ஷன். அதுல அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, 2 பேரும் வெளிநாட்டுல இருக்காங்க. ரொம்ப கும்பிடு போட்டு போயிடுவாங்க. போ சாமி போ, போய் ட்ரம்மை போய் பார்த்துட்டு வாங்க. அங்கே சந்திரன் இருக்குன்னா அவங்க கேள்விக்கு எஸ் ஆன்சர் ரைட். நல்லது. நன்றி நன்றி ஐயா. வணக்கங்கய்யா. வணக்கம்மா. உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணுங்கய்யா. நேர்ல பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. நல்லதுமா, சொல்லுங்க. ஒரு குடும்பத்துல வந்து 2 பேர்த்துக்கு ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் வரலாமாங்கய்யா? அவரோட விதை தானம்மா. அந்த குடும்பத்துல வறுமையை 4 பேர் 5 பேர்லாம் ஒரே குடும்பத்துல ஒரே, எங்க குடும்பத்துல 19 விருச்சம் இருக்குமா. சரிங்க சரிங்க. அதெல்லாம் வரலாம். நம்ம பெரிய ராஜானா நமக்கு எல்லாமே சக்கரவர்த்தியை தான் காட்டும். சரிங்க சரிங்க. அடுத்த குடும்பத்துக்கு பொண்ணு எடுக்கிறோம் இல்ல பொண்ணை கொடுக்குறோம்னா ஏகராசி இருக்கும். அதே ஈகோ இருக்குங்கிறதுனால நம்ம வேணாம்னு யோசிக்கணும். மற்றபடி ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க சரிங்க. நல்லது. உங்களுடைய ஆசீர்வாதம் வேணுங்கய்யா குடும்பத்துக்கு. கண்டிப்பா உண்டு. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வணக்கங்கய்யா. சொல்லுங்க. வணக்கங்க. சேலம் கௌதம்யா. ஐயா, உங்க புத்தகத்துல வந்து வக்ரகுருவுக்கு வந்து ஒரு பாயிண்ட் படிச்சேங்கய்யா. அதான் இருக்கும் ஸ்தானத்துக்கு 60%, அதுக்கு முன்னாடி இருக்கிற ராசியில் 40% போட்டிருக்கீங்க. அந்த நீங்க படிச்சு சொன்ன புக்கு குருசனியும் ஜீவனுங்கிற புத்தகத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமாங்கய்யா. அது எப்படிங்க இன்டர்பிரேஷன் பண்றதுங்க? அப்ப வந்து அந்த முன்னாடி ராசியில வந்து தொடர்பு ரிஷபத்துல இன்னைக்கு குரு இருக்காரு, வக்ரமா இருக்காரு. ரிஷபத்தோட வேலையைத்தான் அவர் முழுசா செய்ய போறார். ஆனா அவரோட நோக்கம் முழுவதும் மேஷத்தோட குணமா இருக்கும். உதாரணமா மிதுன லக்னம், இன்னைக்கு குரு வந்து ரிஷபத்தில் இருக்காரு அப்படின்னா, வக்ரமா இருக்காருன்னா அவர் கொடுக்குற விரயம் பூராமே லாபமா தெரியும். ஏன்னா அவர் 11ஆம் பாவத்தை நோக்கி பயணிக்கிறார். ஆனா அவர் விரயத்தை தான் ஆணித்தரமா செய்வார். அப்போ சொல்லும்போது நான் விட்டதை பிடிக்கிறேன்னு அவர் பிசினஸ் பண்ணா மேலும் விட போறாருன்னு சொல்லுது. ஓ சரிங்க. ஓகே. அது வந்து அந்த 40% ஃபோக்கஸ் பண்ணி கூட்டிட்டு போவோம். வா 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 வான்னு. ஓ ஓகே. நெகட்டிவ் தான் செய்யக்கூடாது. அப்ப வந்து கிரக சேர்க்கையில வந்து அது எடுத்துக்கலாம்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன பாயிண்ட்? எடுத்துக்கலாமே. ஓ அப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப வந்து விருச்சிகத்துல கிரகங்கள் இருக்கிறதுக்கு வந்து பார்வை இருக்கும். அதுக்கு முன்னாடி ராசி அப்ப வந்து துலாம்லயும் கிரகங்கள் இருந்தா அதை செயற்கைன்னு எடுத்துக்கலாமா? அதை எடுத்துக்கூடாது. ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். ஓ சரிங்க. இல்ல அதாவது மேஷத்துல 40% அங்க போயிடுச்சுன்னா இப்ப துலாத்துலயும் கிரக சேர்க்கை கிரக சேர்க்கைக்கு அதே நம்ம இவருங்க வக்கரத்தை மறந்துட்டு கிரக சேர்க்கை பாருங்க. ஓ சரிங்க. நல்லது. சரிங்க, நல்லது. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் சந்தேகத்தில் பார்ப்போம். இன்று போதுமான ஒன்று. நம்ம மறுபடியும் சந்தனாடி அனுபவங்கள்ங்கிற அந்த வகுப்பு நவம்பர் 25 மாலை ஆன்லைன் நடக்க போகுது. அதில் ஏதாவது கலந்துக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர் தொடர்ந்து பண்ணலாம். நம்ம வாஸ்து, நியூமராலஜி, ஜோதிடம் இந்த 3ஐயும் கலந்து ஒரு வாஸ்து, நியூமராலஜி, ஜோதிடம் 3ஐயுமே டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சங்கரங்கோயிலில் நேரடி வகுப்பாக நடத்த போகிறோம். யாராவது படிக்கணும்னா நீங்கள் கீழே இருக்க மேம் நம்பருக்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம். யாராவது அடிப்படை படிக்கணும்னு விரும்புனாங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி நம்மளுடைய அடிப்படை ஜோதிடக்கும் மறுபடியும் ஆரம்பிக்க இருக்குது. அதுக்கும் பொறுத்துக்கலாம். நீங்கள் எதுவும் ஜோதிட சம்மந்தம் படிக்கணும் விரும்புனா கீழே இருக்க நம்ம மேம் நம்பர் கூப்பிட்டு நீங்கள் உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளலாம். நம்ம இந்த தடவை வாஸ்து நடத்தணும்னா மறுபடியும் நடத்துறதுக்கு இன்னொரு 5 ஆண்டு ஆகும். அது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்படி ஒரு வகுப்பை நடத்துவோம். யாராவது படிக்கணும் விருப்பம் வந்தால் சேர்ந்துக்கலாம். நல்லது. மீண்டும் மதாபிதா குருதெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான ஆசைகள், மானசீகமான வாழ்த்துக்கள். நல்லது.